வணக்கம். பாண்டிச்சேரியில் ஒரு பகுதியில் போயிட்டுருக்கோம். இந்த பகுதி வந்து ஆமாம், அருமையாக இருக்கும். இந்த பகுதி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக டூரிஸ்ட் வந்தால் பாண்டிச்சேரியில் இது ஒரு முக்கியமான இடம். பட் இந்த இடத்தினுடைய பேர் நான் கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? ஏற்கனவே நான் ஒரு முறை வந்திருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போகலாம். போங்க சார். நேரம் சூப்பராக இருக்கும். நேரம் விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடத்து பேர் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் அதனால் இடத்து பேர் எங்கேயாவது இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நான் உங்களுக்கு. சூப்பராக இருக்கும். ஆமாம், ரைட்டில் போங்க சார் உள்ள. ஆமாம், இங்கே வந்தீங்கன்னா இப்போ பீச் வரப்போகுது, வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா? பீச்சு வரப்போகுது, பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் சூப்பராக வரும், சரிங்களா? பாண்டிச்சேரியில் வந்து கன்னி கோயிலுக்கு அடுத்து தாண்டினோடனே ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கடலூர்லேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைட் வந்தீங்கன்னா உள்ளே சூப்பராக இருக்கும். மக்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்காங்க, பார்த்தீங்களா? ஆமாம், அருமையாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். அது மாதிரி ஒரு ஒரு எக்ஸலண்ட்டு பிளேஸ், ப்ளசண்ட்டான ஒரு பிளேஸ் இது. நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே ஒரு 2 முறை வந்திருக்கிறேன். இன்றைக்கி ஒரு முறை வந்திருக்கிறேன், சரிங்களா? நண்பர்களோடு வந்தேன். பட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வாங்க, நீங்கள் இந்த பகுதியெலாம் வாங்க. இப்போ கீழே இறங்க போகிறேன் காரில் இருந்து, வேறு ஒன்றும் இல்லை. என்ன, கார்லேருந்து இறங்க போகிறேன். அப்புறம் வந்து பார்த்துக்குவோம் இதெல்லாம் வந்து மற்றவங்களாம், சரிங்களா? பார்த்தீங்களா, இறங்கினோடனே பெரிய கடல் சூப்பராக இருக்கா, செம்மையாக இருக்கும். பட் நல்லா இருக்கும் ஏரியா, அருமையான ஏரியா. இந்த இடத்தினுடைய பேர் வந்து நம்ம அந்த வண்டிக்கார்ட்டே கேட்போமா என்னான்னு பாருங்க. எல்லோரும் இருக்காங்களா? கொஞ்சம் கூட்டம் கம்மி தான் இன்றைக்கி. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு மறுநாள் இது. நேற்று எலெக்ஷனு 19, இன்றைக்கி 20. அதனால் எல்லா மக்கள் அவங்கவுங்க வீட்டில் இருப்பாங்க, சிறப்பாக இருப்பாங்க இல்லையா? அதனால் அந்த பகுதி, இந்த ஏரியானுடைய பகுதி ஐயாட்ட கேட்போம். ஐயா வணக்கம். இந்த ஏரியானுடைய பகுதி என்னங்கய்யா பேர்? என்னங்க? மணப்பட்டு ஐயாட்ட கேட்குறோம். மணப்பட்டு. ஆமாம், இந்த ஏரியாவுடைய பேர் மணப்பட்டு. நீங்கள் கடலூர்லேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடு, இப்படி பாண்டியிலேருந்து இப்படி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு கோயில். அந்த கோயில் பேர் நாங்கள் என்ட்ரன்ஸில் இருக்குமே, என்ன கோயில்? உள்ள வரக்குள்ள ஒரு கோயில் இருக்குமாங்க, அந்த கோயில் இல்லை சொல்ல. பச்சை வாளியம்மன் கோயில் அண்ணா சொல்கிறாரு. பச்சை வாளியம்மன் கோயில் அண்ணா, அவங்க முகத்தை காட்டுண்ணா ஒரு நிமிஷம். அண்ணன் தான் சொன்னாங்க பச்சை வாளியம்மன் கோயில். ஆமாம், அந்த கோயில் வழியாக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அருமையான ஒரு இதை பார்க்கலாம் நீங்கள். ஆமாம், எப்பொழுதுமே உங்களுக்கு செல்லவாள் வந்து நல்ல ஒரு புதுமையான நிகழ்ச்சி தான் காட்டுவேன், சரிங்களா? நல்லாயிருக்கும். ஆனால் கூட்டம் நீ கம்மி. நாங்கள் ஏற்கனவே வந்த ஒரு முறையில் வந்து கூட்டம் கம்மியாக இருந்துச்சு, கூட்டம் அதிகமாக இருந்துச்சு, உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எலெக்ஷனுங்கிறதால அப்படி அப்படியே இருக்கும். தூரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் அப்படி அப்படியே உட்காந்துருப்பாங்க, நண்பர்கள், தோழர்கள், தோழிகள்லாம் உட்காந்துருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதனால் அது பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், சரிங்களா? ஆமாம், குறைஞ்ச மக்கள் தான் வந்திருக்காங்க. அதுக்காக எப்பொழுதுமே செல்லப்பால் வந்து புதுமையான ஒரு இடத்த காட்டுவேன். இந்த இடத்த பாருங்கள், மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் ஆமாம், நீங்கள் சிறப்பாக இருக்கும். எல்லாம் குளிச்சுட்டு அப்படியே வருவாங்க. கடலில் குளிக்கிறாங்களா தெரியுதா உங்களுக்கு? என்ன, அதனால் எங்கே நண்பர்கள்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியல. அதனால் கார் கூட வருது பாருங்கள், சரிங்களா? நிகழ்ச்சி சார் எங்க அவர் தூங்கிட்டாருங்களா அவரு? சாரு 5 நிமிஷத்தில் வரங்கிறாரா? பாருங்க, இந்த பழத்தை நான் தான் சாப்பிட போகிறேன், சரிங்களா? செல்லப்பால் தானே என்ன, நல்லா இருக்கும். அருமையான ஒரு பகுதி. அது பாதுகாப்பான இடம் தான்.
எல்லோரும் வந்து போகலாம். அந்த பாதுகாப்புக்கு ஒன்றும் பங்கெல்லாம் கிடையாது. ஐயா ஒரே ஒரு இது, இந்த பாதுகாப்புக்கு ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. சூப்பரான பாதுகாப்பான இடம் தான். நீங்கள் எல்லாம் வந்து பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக கடல் தான். சரிங்களா? ஏற்கனவே இந்த இடத்தினுடைய இது போய் சொல்லிட்டேன். பாருங்க, நீட்டாக போனால் போயிட்டே இருக்கும். கடல் பாருங்க. என்ன எடுக்கணும் சும்மா ஏன்னா தெரியல கேமரா வச்சிருக்கு. ஏன்னா மக்கள் செல்ல போகணும். எப்பொழுதுமே உங்களுக்கான புதிய நிகழ்வுகளை, புதிய செய்திகளை சொல்ல முடியும். நான் வந்து நீங்கள் என்ன ஆதரிங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் தான் என்ன ஆதரிக்கலாம், இல்லைன்னா ஒன்றுலாம். ஓகேங்களா? ஓகே.